வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. ஆக்டர் தளபதி விஜய் ஒரு படத்துல ரொம்ப மாசான ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு தெரியுமா? நம்மள சுற்றி இருக்கிறவங்க நம்மள அசிங்கப்படுத்தினா அத கண்டுக்காம போறது ஒரு ரகம். ஆனா அதே நபர் நம்ம வேலையிலயோ அல்லது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்லயோ கைய வச்சா அத நாம இக்னோர் பண்ணுனா அது நமக்கே பெரிய ஆபத்தா முடியும் அப்படின்னு மாசான ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நாம எல்லோரும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அவமானப்பட்டிருப்போம் இல்லையா? அப்போ நாம என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? எதுக்கு வம்பு வளர்த்துட்டு பேசாம அமைதியா போயிடலாம் அப்படின்னு அமைதியா கண்டும் காணாமலும் போயிருந்திருப்போம். அல்லது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோ நம்மள சுற்றி இருக்கிறவங்களோ எதுக்கு வம்பு, பேசாம அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சு கண்டும் காணாமலும் போயிடு அப்படின்னு சொன்ன அறிவுரையினால கூட நாம அட்ஜஸ்ட் பண்ணி கண்டும் காணாமலும் போயிருப்போம். இது நம்ம சுயமரியாதையை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் இல்லையா? சரி, நாம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தா நம்மள அவமானப்படுத்தி காயப்படுத்துறவங்களுக்கு நம்மை மேலும் மேலும் காயப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துரும் இல்லையா? அப்போ நாம எடுக்கிற ஒரு செயல் நம்மளையும் பாதிக்க கூடாது, அதே நேரம் நம்ம சுயமரியாதையை மீட்டெடுக்கணும், அவங்களுக்கும் உரைச்சது மாதிரி இருக்கணும். அப்படி என்னதான் செய்யறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு 3 உளவியல் ரகசியங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, இனி அவங்க உங்களை சீண்டவே மாட்டாங்க. சரி, பாத்துடலாமா? முதல் வித்தை என்ன தெரியுமா? எதிரியை அதிர வைக்கும் 2 நொடிகள். அதாவது யாராவது ஒருத்தர் மற்றவங்க முன்னாடி நம்மள அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு ரத்தம் கொதிக்கும், கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்பதான் நாம இந்த வித்தைய கையில் எடுக்கணும். அதாவது அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நீங்க கத்தாதீங்க, அமைதியா அவங்க கண்ணையே ஒரு 2 செகண்ட் பாருங்க. உலக நாயகன் கமலஹாசன் கூட ஒரு மூவில ரொம்ப அருமையான டயலாக் பேசுவாரு. என்ன பேசுவாரு தெரியுமா? நாம அமைதியா இருக்கிறது மற்றவன் நம்மள அடிக்கிறதுக்காக இல்ல, நாம அடிச்சா அவன் தாங்க மாட்டான் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பேசுவாரு. ஆமா நட்புகளே, நாம ஏன் அமைதியா இருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள இருந்தா தான் நாம எடுக்கிற அந்த 2 செகண்ட் அமைதிக்கு ஒரு பவர் இருக்கும். உன் தரம் இவ்வளவுதான் அப்படின்னு நாம பார்க்கிற அந்த பார்வை அவங்களுக்கு புரிய வைக்கணும். தகுதியானவங்க கிட்ட பேசுங்க, தகுதி இல்லாதவங்க கிட்ட உங்க மௌனத்தே பதிலா வீசுங்க. 2வது வித்தை என்ன தெரியுமா? தக் லைஃப் தெரப்பி. என்னடா பேரே புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒண்ணும் இல்லைங்க, யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா அந்த இடத்துல ரொம்ப அசால்ட்டா கூலா ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு போறதுதான் இது. அதாவது இப்ப யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நிகரா சரிக்கு சமமா நின்னு சண்டை போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அல்லது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை. நீங்க இப்படி விளக்கம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு பயந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல தேவைப்படுறதா இந்த தக் லைஃப் தெரப்பி. அதாவது ரொம்ப கூலா ஷார்ப்பா ஒரே வார்த்தையில பதில் சொல்றது. சாரி, இந்த மாதிரி டோன்ல என்கிட்ட பேசாதீங்க, நாம ப்ரொஃபஷனலா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன், தேவையில்லாத பேச்சுக்கள் இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்காமலேயே நீங்க ரொம்ப கெத்தா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியே போயிடுங்க. ஏன்னா தரங்கெட்ட வார்த்தைகளுக்கு தர்க்கம் பண்றதை விட ஒரு லைன்ல பதில் சொல்லிட்டு போறதுதான் சாதனையாளனுக்கு அழகு. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புல்லட் மாதிரி இருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. 3வது வித்தை என்ன தெரியுமா? த எண்ட் கார்டு.
இதுதான் ரொம்பவும் முக்கியம். அவமானம் அப்படிங்கிறது எதேச்சியா எப்பவாவது ஒரு தடவை நடக்கலாம். இதுவே அடிக்கடி நடந்துட்டு இருந்தா இதற்கு காரணம் நீங்க தான். நீங்க கொடுக்கிற அனுமதி தான் இதற்கு காரணம். நம்மள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நாம நல்ல பெயர் எடுக்கணும், அவங்க மனசு நோக கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் அவங்களுக்கு வசதியா போயிடுது. உங்களோட அன்பையும் அமைதியையும் அவங்க பலவீனமா நினைக்க தொடங்கிட்டா அந்த இடத்துல நீங்க ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும். ஒரு முறை எச்சரிச்சும் திருந்தலையா, ஒண்ணு அவங்க கிட்ட பேசுறத வேலையோடு மட்டும் நிறுத்திக்கோங்க, அல்லது அந்த உறவையே கட் பண்ணிடுங்க. நீங்க சுயமரியாதையை இழந்து நல்லவர் அப்படின்னு பேர் எடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எல்லோருக்கும் பிடிக்கிறது மாதிரி யாராலையும் வாழ முடியாது. நீங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழுங்க, அதுதான் உண்மையான கெத்து. கடைசியா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைதி அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஆபரணம் தான். ஆனா அதுவே உங்களை முடக்கி போடுற ஒரு சங்கிலியா மாறிடக் கூடாது. சரியான நேரத்துல பேசுறதும் உங்க எல்லையை நீங்க தீர்மானிப்பதும் மட்டும்தான் நீங்க ஒரு பக்குவப்பட்ட மனிதன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டும். தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்க எல்லோருக்கும் ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.